ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மக்கன் பேடா ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆர்காட் மக்கன் பேடா செஞ்சு காமிங்கன்னுட்டு. அதுக்காகவே செஞ்சது இந்த மக்கன் பேடா. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. அப்போ பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே மக்கன் பேடா சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஆர்காடு போக தேவையில்லை. நம்ம வீடியோ பார்த்து செஞ்சாவே உங்கள் வீட்டிலேயே ரெடி ஆகிடும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஆர்காட் மக்கன் பேடா செய்ய போகிறோம். அதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ண முதல்ல. அதனால் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 2 கிலோ சக்கரை போட்டுக்கலாம். இந்த 2 கிலோ சக்கரையில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா சக்கரை கரைஞ்சி வரும். சக்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செய்கிற மக்கன் பேடாவில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்காக 30 கிராம் பிஸ்தா எடுத்துருக்கோம், 50 கிராம் cashew நட் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட பாதாம் இருந்தால் அது ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும். நான் இல்லாததுனால ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற பிஸ்தாவும் முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே அதெல்லாம் வச்சு லேசாக தட்டி விட்டுருங்க. பொடி பொடியாக ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தட்ட வேண்டாம், ரொம்ப பொடி பொடியாக போயிடும். அதனால் லேசாக தட்டி விடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பிஸ்தாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துட்டு இருக்குன்ட்டு. முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு பிளேட்டில் கோவா போட்டுக்கலாம். 1/2 கிலோ சுகர்லெஸ் கோவா எடுத்துருக்கேன். இதை முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக ஆகிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கு நைஸ் ஆகிடும் இந்த கோவா. நான் சுகர்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இப்போ இதில் 200 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கோவாலே இது சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நடுவில் பள்ளம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பள்ளம் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சோடா தான். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சக்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கோம், அந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா உருண்டை கூடி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சோடா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு உருண்டை கூடி வரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செய்யுங்க. எப்போவுமே தண்ணியோட அளவு நம்ம சொல்ல முடியாது இதில். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு உருண்டை கூடி வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி உருண்டை கூடி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை முழுசாக இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு உருண்டை நல்லா வரும். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டையை உருட்டுறப்போ நமக்கு உடையாமல் நல்லா உருண்டை கூடி வரும். இப்போ பாருங்கள், ட்ரையில் ஒட்டாமல் முழுசாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம முன்னாடியே நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்லே அதில் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லா மக்கன் பேடாலையும் அந்த குங்குமப்பூ வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக்கி போடணும். அதுக்காக கையில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சின்ன சின்ன பீஸாக வேணும். சின்ன சின்ன உருண்டையாக ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாமே ஈவனாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம அதை உருண்டை பிடிக்கணும். அதே மாதிரி இந்த உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம ரெகுலராக ஜாமுன் செய்வோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஒரு சுத்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு அதை ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தட்டி அதை வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம எடுத்திருந்த எல்லா மாவும் துண்டாக்கி போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டியாக தட்டிக்கணும். தட்டினதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் எடுத்து அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது முழுசாக உள்ளே ஃபோல்ட் ஆகிற வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணணும். நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம ஜாமுன் உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு அது உள்ளவே இருக்கும், அந்த ஸ்டஃபிங் வெளியே பிரிஞ்சு வராமல். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை லைட்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு பூ போல் இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். கொஞ்சமாக தட்டையாக தட்டி விட்டுட்டோம். இந்த மாதிரி வந்ததுன்னா ஓகே. இப்போ இதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு எல்லா உருண்டையிலையும் நம்ம மக்கன் பேடாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வேறு மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி தட்டி எடுக்க முடியலனா இதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் எத்தனை உருண்டை எடுத்துறீங்களோ அத்தனை உருண்டைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டைங்களை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு அதை நடுவில் தட்டிட்டு திருப்பி அந்த சின்ன உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். உங்களால் இந்த மாதிரி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான விதத்தில் ரெடியாகி வந்துடும். நம்ம ஜாமுன் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் இது செய்ய போகிறோம். நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த மக்கன் பேடாவில் பாருங்கள், அந்த குங்குமப்பூவெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது மேலேயும் கருப்பு கருப்பாக இருக்குது. அது என்ன அழுக்கான்னு கேட்பீங்க. அது என்னென்னா பிஸ்தாவை நம்ம கட் பண்ணுறப்போ வர்ற பொடி தான். பிஸ்தாவிலையும் அந்த கேஷ்யூ நட்லேயும் வந்த பொடி தான் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது. அது கூட ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு பார்க்குறப்ப மேலே கருப்பாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அது உள்ள ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் நல்லா ஜாமுன் உருட்டுற மாதிரி உருட்டணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ், 2 ப்ரெஸ், 3 ப்ரெஸ், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? பாருங்கள், இதுலேயும் கலர் இருக்குது. அது குங்குமப்பூவோட கலருங்க. இப்போ இந்த மக்கன் பேடாவில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு முழுசாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதை ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் ஆயில் சூடு வச்சுருக்கேன். அது சூடேற வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா மிதமான சூடு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண மக்கன் பேடாவை எடுத்து இதில் வேக வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஒரு 2 லிட்டர் ஆயில் வச்சிங்கன்னா முழுசாக போட்டு வேக வைக்கலாம். இல்லை நீங்கள் 1 லிட்டர் ஆயிலில் செய்யணும்னா ஒரு 2லேருந்து 3 பேட்சை போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மக்கன் பேடாவை எடுத்து போட்டுட்ருக்கிறோம் பாருங்கள் ஆயிலில். அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு இருக்குன்றது. மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து போடுறோம். போட்டுருக்கிறப்ப பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொதி வரணும். அதிகமாக ஸ்பீடாக கொதி வரக்கூடாது. அது பாருங்கள், போட போட ஒன்று ஒன்று அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்குது. அந்த மிதமான சூடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அது அடியிலே கடாயில் ஒட்டி இருக்கும். அப்புறம் அடி தீர மாதிரி ஒரு இது வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு போடுறப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு இதில் நமக்கு வெந்து வரும். நம்ம போட போட பாருங்கள் அது கரெக்டாக மேலே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வரணும். நான் வந்து ஆயில் அதிகமாக போட்டுருக்கிறதுனால முழுசாக போட்டுட்டேன். இப்போது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி சுற்றி விடணும். சுற்றி விட்டோம்னா இந்த கீழே அடியில் உட்காந்துருக்கல கடாயில் அது முழுசாக மேலே வரும். நீங்கள் பூவை எந்த மாதிரி தொடுவீங்க அந்த மாதிரி இந்த ஜாரை வச்சு சுற்றி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேமேஜ் ஆகாமல் வரும் உங்களுக்கு அந்த மக்கன் பேடெல்லாம். இப்போ பாருங்கள், கடாய் அடியில் ஒட்டியிருந்த மக்கன் பேடெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே இந்த ஜாரை வச்சுட்டு சுற்றி விடணும். அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி கலர் வரும் நம்மளுக்கு. இப்போ அப்படியே ஒன்று எடுக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கிறப்ப அப்படியே உப்பி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரணும். அப்படியே இப்போ சுற்றி விட்டுட்டே இருக்கலாம் இதே மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஜாரை வச்சுட்டு லேசாக சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி கலர் வரும், ஈவனாக ஒரே மாதிரி நம்மளுக்கு. அதனால தான் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், அப்படியே நல்லா பன்னு மாதிரி ரைஸ் ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இப்போ இதே மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மக்கன் பேடாவை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்களன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? எங்கே வாங்கினீங்க? ஆர்காட்டில் போய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கு முந்திரி, பிஸ்தா, கேசர் எல்லாம் வச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அது கூட இன்னும் கூட பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம். அதே மாதிரி இந்த உருண்டை வந்து எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் உருண்டை போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக கலர் வந்துடும். இந்த மக்கன் பேடாவை நம்ம ஜாரா வச்சு சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த சுற்றுற ஸ்டைல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி சுற்றுறோன்ட்டு. அந்த மாதிரி சுற்றினா தான் அது அப்படியே உள்பக்கமாக இறங்குற மாதிரி சுற்றி விடுறோம். அப்போ தான் நமக்கு கலர் எல்லாம் ஒரே மாதிரி வரும். அதனால தான் இந்த மாதிரி சுற்றி விடுறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் கலர் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்துருவோம். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்திருக்கும். இப்போ பாருங்கள் அப்படியே ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் வந்ததுன்னா இது முழுசாக ரெடி ஆனதாக அர்த்தம். இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துருவோம். எடுத்து ஒரு ஜாரால் போட்டுட்டு நம்ம ஆயில் வடிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பில் போடணும். நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போது அது சூடாக இருக்கணும். அந்த சூடாக இருக்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ண மக்கன் பேடாவை போடுறப்போ நல்லா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். அது இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து போடலாம். போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஊறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம செஞ்சுருக்கிற சுகர் சிரப்பு இந்த மக்கன் பேடாவை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரா வச்சுட்டு பூ போல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 முறை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிக்கும். அது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். 5 மணி நேரமாக இந்த ஆர்காட் மக்கன் பேடா சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு மக்கன் பேடாவை எடுத்து கட் பண்ணி பார்த்துடலாமா?
நம்ம செஞ்சிருக்கிற இந்த மக்கன் பேடால பாருங்க, நட்ஸு, நம்ம போட்டிருக்கிற கேசர் எல்லாமே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஆர்காட் மக்கன் பேடா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.